தேசிய இரட்டையர் பூப்பந்து வீராங்கனைகளான பெர்லிதான், தீனா முரளிதரன் இணையர் தொடர்ந்து தேசிய பூப்பந்து ஆட்டக்காரர்களாக தொடர்வார்களா இல்லையா என்பது குறித்து தேசிய பூப்பந்து ஆணையத்தின் தலைவரும் அமைச்சருமான தெங்கு ததஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் விளக்கம் அளித்துள்ளார். இருவருடன் தேசிய பூப்பந்து ஆணையம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் அவர்கள் உடனான உடன்படிக்கையை நீட்டிப்பதில் இரு தரப்பினரிடையே முரண்கள் இருப்பதால் தேசிய பூப்பந்து ஆணையம் பெர்லிதான், தீனா முரளிதரன் இருவருக்கும் ஜூலை 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியிருப்பதாக அவர் கூறினார். உலகின் 3ஆம் நிலை இரட்டையர் பூப்பந்து வீரர்கள் எனும் தகுதி உள்ள பெர்லிதான், தீனா முரளிதரன் இணையர் ஜூலை 15ஆம் தேதி வரை தேசிய பூப்பந்து வீரர்களாக அனைத்துலக போட்டிகளில் பங்கேற்பார்கள் என்றும், தேசிய பூப்பந்து ஆணையத்துடனான உடன்படிக்கையை அவர்கள் நீட்டிக்க விரும்பாத நிலையில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதையும் தெங்கு ததஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் சுட்டிக்காட்டினார். தேசிய பூப்பந்து ஆணையம் எந்த ஒரு விளையாட்டாளரையும் கட்டுப்படுத்த விரும்பவில்லை என்றும், அதேவேளை விளையாட்டாளர்கள் முன்வைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விடவும் மேலான கோரிக்கைகளையும் தேசிய பூப்பந்து ஆணையம் ஏற்றுக்கொள்ளவும் விரும்பவில்லை என்றும், பெர்லிதான், தீனா முரளிதரன் இணையருக்கு அவர்களின் கோரிக்கைகளை மறு ஆய்வு செய்ய ஜூலை 15ஆம் தேதி வரை தேசிய பூப்பந்து ஆணையம் கால அவகாசம் வழங்கி இருப்பதாகவும் தெங்கு ததஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் விளக்கமளித்துள்ளார். நேற்று இரவு மாடி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 72 வயது மூதாட்டி உடல் கருகி உயிரிழந்தார். இரவு 8:27 மணி அளவில் கோத்தகினபாலுவில் உள்ள கம்போங் மான்சியாங் குடியிருப்பு வாசிகளிடம் அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு 20 தீயணைப்பு அதிகாரிகளுடன் விரைந்ததாக சபா மாநில தீயணைப்பு மீட்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இரவு 9:02 மணிக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் இருந்த முதியவரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதாக அவர் கூறினார். தீ விபத்தில் உயிரிழந்தவர் 72 வயது எங் சு என் எனும் மூதாட்டி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட வீட்டில் அவர் தனியாக வாழ்ந்து வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இரவு 11:30 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆராய்ந்து வருவதாக செய்தி தொடர்பாளர் கூறினார். பினாங்கு ஜார்ஜ் டவுன் புக்கிட் கம்பீர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து அழுகிய நிலையில் தாயின் உடலும் அவரின் 2 வயது மகனின் உடலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 4:41 மணி அளவில் அடுக்குமாடி குடியிருப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக புகார் அளித்த நிலையில் வீட்டை சோதனை மேற்கொண்டதில் அவர்கள் இருவரின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டதாக தீமோர் லாபுட் மாவட்ட காவல்துறை தலைவர் அப்துல் ரோசாக் முகமது தெரிவித்தார். உயிரிழந்தவர் 40 வயதுடைய தாய் என்றும் 2 வயதுடைய மகன் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இருவரின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும், அவர்களின் சடலத்தின் அருகிலிருந்து வலி நிவாரண மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்துல் ரோசாக் முகமது கூறினார். இன்று காலை சிரம்பான் போர்டிக்சன் நெடுஞ்சாலையில் கிலோமீட்டர் 23.6இல் முந்திச் செல்ல முயன்ற மற்றொரு மோட்டார் சைக்கிளை தொடர்ந்து கொண்டிருந்த 11 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் பலியானார். காலை 7:45 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்ததாக போர்டிக்சன் காவல்துறை தலைவர் மஜ்லான் உடீன் தெரிவித்தார். இரு ரைடர்களும் சிரம்பானில் இருந்து போர்டிக்சனுக்கு சென்று கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொருவரின் முழங்கால் மற்றும் கையில் காயம் ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலட்சியமாக வாகனம் ஓட்டியதால் மரணம் ஏற்பட்டதாக இவ்வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. பண மோசடியில் ஈடுபட்டதாக பொய்யாக குற்றம் சாட்டிய தொலைபேசி மோசடி கும்பலிடம் சிக்கி ஆசிரியர் ஒருவர் 8,90,000 ரிங்கிட் இழந்துள்ளார். 59 வயதான அந்த பெண் நேற்று வடகிழக்கு மாவட்ட காவல் தலைமையகத்தின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவில் ஒரு புகாரை தாக்கல் செய்துள்ளதாக பினாங்கு காவல்துறை துணைத் தலைவர் லத்தோ முகமது அல்வி ஜைனால் அபீடின் தெரிவித்தார். கடந்த மே 10ஆம் தேதி ஜார்ஜ்டவுனில் உள்ள தனது வீட்டில் இருந்தபோது தெரியாத எண்ணிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், ஒரு வங்கியின் பிரதிநிதி என்று தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு நபர் பின்னர் தனது பெயரில் ஒரு கிரெடிட் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்ததாகவும் அந்த பெண் கூறினார்.
பின்னர் போலீஸ் அதிகாரி போல் ஒருவர் பேசியதாகவும், தனது பணத்தை தணிக்கை நோக்கங்களுக்காக மாற்றுமாறும், விசாரணை முடிந்த பின்னர் பணம் திருப்பி தரப்படும் என்றும் அவர் கூறியதாக அந்த பெண் தெரிவித்தார். அவ்வாறு செய்ய தவறினால் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று மிரட்டப்பட்டதை அடுத்து, மே 19ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை 23 வெவ்வேறு கணக்குகளுக்கு 27 ஆன்லைன் பண பரிமாற்ற பரிவர்த்தனைகளை மேற்கொண்டதாகவும், மொத்தம் 8,90,000 ரிங்கிட் பணத்தை இழந்ததாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 420 கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அலூர் கஜா தஞ்சோங் துவான் கலங்கரை விளக்கம் அருகே உள்ள காட்டுப் பகுதியில் மலையேற்றம் மேற்கொண்ட போது வழி தவறியதாக கூறப்படும் 6 பெண்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். நேற்று பிற்பகல் சுமார் 1:40 மணி அளவில் தனது துறைக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும், அதைத் தொடர்ந்து மஸ்ஜித் தானா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் இருந்து ஒரு குழு 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் மூத்த தீயணைப்புத்துறை அதிகாரி ஜைரி கதிரோன் தெரிவித்தார். 20 வயதுடைய 6 பெண்கள் எந்த காயமும் இல்லாமல் பாதுகாப்பாக கீழே இறக்கிவிடப்பட்டதாக அவர் நேற்று ஒரு அறிக்கையில் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.